ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி நேற்று தாங்க ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மூவியோட நேம் ஆர்யான். நம்ம விஷ்ணு விஷால் தாங்க இந்த மூவியில் ஹீரோவை ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மூவி இந்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கலங்க. நம்ம மாதத்துக்கு 10 பட வீடியோவில் கூட இந்த மூவி நான் சொல்லியிருக்கவே மாட்டேங்க. பிகாஸ் ஏன்னா அந்த மூவி அப்போ அனௌன்ஸே பண்ணலங்க. ஸோ இப்போ திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மூவியோட ட்ரைலர் பார்த்துங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த மூவியை பார்த்தாச்சு. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிப்ரானுங்க. ஸோ நம்ம ராட்சசன் மூவிக்கு இவர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ நம்ம விஷ்ணு விஷால் அதுக்கப்புறம் ஜிப்ரானோட பேர் வந்து திரும்பி சேர்றாங்க. ஸோ அதுவும் ஒரு கிரைம் த்ரில்லருக்கு. ஸோ நீங்கள் ராட்சசன் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான் அவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ராட்சசன் மாதிரி ஒரு மூவி எடுக்கலாம் தான் அவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கதை தாங்க. ஸோ சீரியஸாலுமே இந்த கதையை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கலாம். பட் இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேல நிறைய லேக்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய லேக், அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குங்க. அதனால இந்த மூவி ராட்சசன் லெவலுக்குலாம் இல்லைங்க. ஸோ சிம்பிளாக இது வந்து ஒரு சுமாரான கிரைம் த்ரில்லர் தான். ஸோ நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் பார்க்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம செல்வராகவன் வந்து ஒரு ஃபெயில்டு ரைட்டர். ஸோ அவர் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில் வந்து சூசைட் பண்ணி பாருங்க. ஸோ அவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு அப்புறமா ஒரு 5 பேரை கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ செத்து போன சைக்கிள்குள்ளர் எப்படிங்க அதுக்கப்புறம் திரும்பி 5 பேரை கொலை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இந்த மூவி ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் யோசிச்சது கரெக்டு தாங்க. ஸோ மலையாளத்தில் மேனகா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரான வெப் சீரிஸுங்க. ஸோ சேம் ஸ்டோரி தான். ஸோ இதே கதை தாங்க அதுவும். ஸோ அந்த சீரிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு டீசெண்டான சீரிஸ் தான் சொல்லணும். பட் அந்த அளவுக்கு இது இருக்கான்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ இந்த கதையவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக எடுத்துருக்கலாம். பட் இந்த கதைக்கு தேவையில்லாத நிறைய சீக்வன்ஸ் வச்சு இந்த மூவியவே கெடுத்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ எஸ், ஆப்வியஸாக கொஞ்சம் சீன்லாம் ஒரு நல்ல த்ரில்லிங்காக செமையாக போச்சுங்க. பட் நிறையா சீன் வந்து தேவையில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மூவியில் ஒரு ஃப்ளோவே கிடைக்க மாட்டேதுங்க. ஸோ நடு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒன்று. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம செல்வராகவன் அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மூவிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிப்ரான் தாங்க மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக ராட்சசன் அளவுக்கு மியூசிக் போடல, பட் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருந்தாங்க சொல்லணும். ஸோ ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன மாதிரி மியூசிக் போடணுமோ ஸோ அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த மூவியில் லவ் போர்ஷன் அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக லவ் போர்ஷன் வைக்கிறது தப்பு கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கிறோம்னா கண்டிப்பாக லவ் போர்ஷன்லாம் வைக்கணும். ஸோ நீங்கள் தீரன் அதிகாரம் 1 மூவி பார்த்தாலே ஸோ அந்த மூவிலையும் லவ் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் லவ் சாங்ஸ்லாம் வருங்க. பட் அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. பட் இந்த படத்தில் வந்து இந்த மூவியோட ஸ்பீடவே குறைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சில சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. பட் அது எல்லாமே கண்டினியூஸாக இல்லாமல் நடுவில் ஏதாச்சும் ஒரு லேக்கை வச்சு மூவியே கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக இந்த மூவி எனக்கு ஒரு ஆவரேஜான மூவியாக தெரிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா மட்டும் இந்த மூவி பாருங்கள். ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவிலாம் இல்லைங்க. ஸோ ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் யூடியூப் சேனல்.